Hello guys, welcome back our channel Rider Mission. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. புதுசா ஒரு கார் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்ல அந்த கார்ல இருக்க சஸ்பென்ஷன் பெட்டரா இருக்கும். நம்மள வந்து உள்ள டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணுவோம். ஸோ வருஷம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா காருக்குள்ள இருக்க அந்த கம்ஃபர்ட் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்து நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் போக சொல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் உங்களோட காரோட சஸ்பென்ஷன் வந்து வீக் ஆயிடுச்சு சார், அதை மாற்றணும் சார், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பின்னாடி வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ சஸ்பென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னைக்கு காரோட சஸ்பென்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. அதில் என்ன ப்ராப்ளம் வரும், அது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஷோரூமில் சார் சஸ்பென்ஷன் வீக்காக இருக்குது சார், அதை உடனே மாற்றணும் சார்னு சொல்லுவாங்க. ஆனால் சரிங்க சார் நம்ம கொஞ்ச நாள் கழித்து மாற்றலாம்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து மாற்றலான்னு சொல்ல அந்த சஸ்பென்ஷன் ரிலேட்டடில் என்னென்ன ப்ராப்ளம் உங்களோட காரில் வரப்போகுது, ஸோ அந்த மாதிரி காரில் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்க குரோம்பட் லொகேஷன் வந்திருக்கோங்க. இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து சஸ்பென்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோரூம் வந்திருக்கும். ஸோ இந்த ஷோரூமில் பொறுத்தவரையும் நம்ம காரோட சஸ்பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா காரோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, உங்களோட காரோட சஸ்பென்ஷன் ரிலேட்டடில் ஒர்க்கை ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஓன் போர்டு கார் வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் டெய்லி வந்து டாக்ஸி அந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு இருப்பீங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் A to Z வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. வாங்க காய்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளங்கோவன் சார் வந்திருக்காரு. ஸோ இந்த ஷோரூமோட ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சார்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் ரீஒர்க் பண்ணுறதுக்காக எவ்வளோ வாரண்டி இருக்குது, ஏன் வந்து புதுசு வாங்கக்கூடாது, ஏன் வந்து இந்த ரீஒர்க் பண்ணி போட்டால் பெஸ்ட்டு, இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. ஹலோ சார், வெல்கம் டு அவர் சேனல் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இருக்கீங்களா சார்? எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்குற எனக்கு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க பப்ளிக்கில். ஸோ அதனால் வந்து அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபீல்டில், சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க. ஆல்ரெடி சார்கிட்ட நிறையா ஹாப்பியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் ரெடி பண்ணவங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய சேனல்லாம் வந்து சார் வந்திருக்காரு சஸ்பென்ஷன் ரிலேட்டடில். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் இந்த சஸ்பென்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. என்னை ஓரளவுக்கு நான் தெரிய வச்சது வந்து நம்ம பிர்லா சார் வந்து பிர்லாஸ் பார்வை யூடியூப் சேனலில், அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிடுறேன். சூப்பர் சூப்பர் சார். ஒரு சஸ்பென்ஷன் பொறுத்தவரைய ஒரு நல்லா இருக்க சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும், ஒரு வீக்கான சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும், அது ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டிட்டு, ஒரு வீக்கான சஸ்பென்ஷன் ஒரு காரோட வந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிளியராக காட்டுறீங்களா? நிச்சயமாக காட்டலாங்க. இதுதான் வந்து வண்டியில் இருந்த டைட்னா சஸ்பென்ஷன். ஸோ வந்து சஸ்பென்ஷன்றது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா யூஸ்வலாக அந்த காருக்கு அடியில் இருக்க ஒரு பார்ட் இல்லையா, ஸோ நம்ம அதை பார்த்தது இல்லை. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சஸ்பென்ஷனில் இது நிறைய டைப்ஸ் இருக்குல்ல சார்? ஆமாம், ஒரு காருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆமாம். என் வண்டி வந்து இப்போ வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, அந்த SUV டைப்பில் ஹைட்டாக இருக்கும், அதை எடுத்து இதில் மாட்ட முடியுமான்னா அந்த மாதிரிலாம் மாட்டவே முடியாது. எல்லாமே வந்து அதுக்காக வந்து பிரத்யேகமாக வடிவமைச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் வந்து சிமிலராகலாம் இருக்குது, எல்லாமே டிஃப்ரென்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விஃப்ட் டிசையர் டைப் 1 நேற்று வண்டியில் இருந்து நாங்கள் கழட்டின ஷாக் அப்சர் வீக் ஆகி வந்தது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். வீக்கானா எப்படி இருக்கும், இப்போ வந்து நம்ம இதை கழட்டி செக் பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம். சரிங்க சார். ஸோ சஸ்பென்ஷன்ன்றது இது நம்ம ஓவராலாக பார்த்துருப்போம். இந்த சஸ்பென்ஷனுக்குள்ள என்னென்ன பார்ட் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணி எந்த பார்ட் வீக்காக இருக்கு இந்த ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆஃப் த கேமரால தான் இருக்கும். சரிங்களா, யாருமே இதை காட்ட மாட்டாங்க. சப்போஸ் நீங்களே ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு விடுறீங்க அப்படின்னா சர்வீஸ் ஸ்டேஷனில் அவங்க பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதை காட்ட மாட்டாங்க. சரிங்க சார், ரெடி பண்ணி வைக்கிறோம், வந்தோன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நம்ம சார் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும்,
தெரிவிச்சு நான் என்ன ஒர்க் பண்ண நான் டிரான்ஸ்பரண்டா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காரு. ஏன்னா முதல்ல வந்து இப்போ நம்ம அவங்க வந்து ஒரு பணம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க இதுக்காக அப்படின்னு சொன்னா அதுல என்ன நடக்குதுன்ற ஒரு பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாலே ஓகே நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஒரு ஒர்த்தா இருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட விருப்பமும் கூட. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரன்சி, இதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, இதை தான் நாங்க பண்றோம்ன்றதை நாங்க எப்பயுமே வந்து அதை தெரியப்படுத்துறீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா வீக்கான சஸ்பென்ஷன். இப்போ வந்து இப்படி நம்ம ப்ரெஷர் வண்டியோட இன்ஜின் வெயிட் இப்படி அழுத்தும் போது இது மேலே இருந்து அப்படி தள்ளணும். ப்ரெஷர் நல்லா இருந்ததுன்னா அது அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வண்டி அப்படியே ஆக்ஷன் ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்கும். இப்போ இது வந்து அழுத்துனா மேலே வரல அப்படின்றதுனால ஸ்ப்ரிங்கு வந்து இதையும் தூக்கணும், அந்த இன்ஜின் வெயிட்டையும் சேர்த்து தூக்கும்போது உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு அழுந்துற ஃபீல்லேயே இருக்கும். அது கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு கர்வ் எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு மாதிரி அழுந்தோம், அந்த ஸ்டெபிலிட்டி அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அது வந்து நல்லா ரெகுலராக பண்ணுறவங்களும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீல் கொடுக்கும். இது நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே கிளியர் ஆகிடும். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு நம்ம இப்படி அழுத்துறோம். இப்படி அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அழுத்தணும்னா பார்த்தீங்கன்னா இது திருப்பி வந்து அதோட பொசிஷனுக்கு திருப்பி வந்து வருது பாருங்க. பட் ஆனால் இதே இந்த சஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு வரல. ஸோ இது வந்து கீழே வருது அப்படின்னா ஸோ அது அதே இடத்துல வந்து அப்படியே லாக் ஆகி நிற்குது. இதெல்லாம் பொறுமையாக ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வந்து சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண சஸ்பென்ஷனு. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம ப்ரெஷர் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி மேலே வருது பாருங்க. ஸோ உங்களோட காரோட அந்த என்டையர் வெயிட் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு இருக்கும், லோட் ஆகும். ஸோ லோட் ஆக சொல்ல உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் ஒரு பள்ளம் மேட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து கீழே பள்ளத்தில் ஏற்றி இறக்க சொல்ல உங்களுக்கு அந்த இந்த சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ராடு உள்ளே போயிட்டு வெளியே வசதி தான் உங்களுக்கு அந்த ஒரு ஜம்பிங் அது இல்லாமல் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்மூத்தான பெட்டரான ரைடை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஓல்டாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட சஸ்பென்ஸ் கீழே போயிட்டு லாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்து அந்த பள்ளம் மேடெல்லாம் வந்து காருக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டோம். இப்போ தட்டி பிரிச்சுட்டு உள்ள இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயில் வந்து இப்படி தான் எல்லாம் உள்ள வந்து கிரீஸ் மாதிரி கிட்டத்தட்ட இதுவாகிடும். இதை வந்து நம்ம ஆயில்லாம் எடுத்து இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து இந்த ஆயில் சீலு ராட் கைடு இந்த மாதிரி உள்ள எல்லாமே வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இப்போ சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எந்தே ரெடி பண்ணுங்க, என் வண்டியிலே இருந்து பண்ணுங்கன்றாங்க. பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதில் வந்து இந்த ராட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்புறம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதில் ராடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தேஞ்சி இருக்கும். இப்போ இந்த மாதிரி தேஞ்சி இருக்கும்போது என்னென்னா அந்த ராட் கைட்லாம் போட்டு சீல்லாம் இது பண்ணும்போது என்னென்னா அந்த ரிசல்ட் வந்து குஷன் எஃபெக்ட் வராது. ஏன்னா ஷாஃப்ட் வந்து இந்த சர்ஃபேஸ் அன்ஈவனாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால வந்து நம்ம இதுக்கு வந்து ஷாஃப்ட் வந்து நம்ம வச்சிருப்போம். ஷாஃப்ட் வந்து புது ஷாஃப்ட் இருக்கு. ஆமாம், நம்ம கிட்ட இருக்கும். அதை போடும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். ஸோ ஒன்று அந்த மாதிரி ஷாஃப்ட் அவைலபிள் இருந்ததுன்னா வந்து அந்த மாதிரி வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் பண்ணதில் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ அதையே நான் ரீப்ளேஸும் பண்ணி கொடுப்பேன். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு அது இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ்லாம் ஆகாது. அது இதுலேயே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் இதை வந்து ரெடி பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம அவங்களது ரெடி பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம கையில் இருந்து கொடுக்குறோமான்றதுலாம் விஷயம் இல்லை. இது வந்து ரிசல்ட் வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெம்மு வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா கஸ்டமர் இது கழட்டும் போது பார்க்குறோம் இது இந்த மாதிரி வந்து அன்னிவனாக இருக்குது அப்படின்னா கூப்பிட்டோம் காமிப்போம். சார் உங்களுக்கு வந்து ஸ்டெம்மு கொஞ்சம் இதுவாக இருக்குது, நான் மாற்றிக்கிறேன் சார், வேறு பீஸ் மாற்றி கொடுத்துறேன். ஏன்னா நம்ம வந்து 6 மந்த்து வாரண்ட்டி கொடுக்கணும், அதில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வரணும் அப்படின்னா மெயின் வந்து இதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம போடுற மெட்டீரியல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்ல லைஃப் கொடுக்கறது பேஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. எல்லா சஸ்பென்ஷன்லையும் அது கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுறது நீட் இல்லை. ஸோ அந்த சஸ்பென்ஷனோட நம்ம எடுத்து பார்க்க சொல்ல அது நல்லா இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் அது வந்து போயிடுச்சு அன்னிவனா தேஞ்சி இருக்குன்னா மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். கரெக்ட் தானே சார்? ஸோ இந்த ஏரியா வந்து அசம்பிளிங் ஏரியா இல்லையா? ஸோ இதுக்குள்ள அந்த சஸ்பென்ஷனுக்குள்ள நம்ம அசம்பிள் பண்ணது, அதுக்கப்புறம் ஆயில் ஃபில் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கு. பிஸ்டன் பேண்டு, ராட் கைடு, ஸ்லீவு, சீலு எல்லாமே போட்டுருக்கு. வால்வு செட்டிங் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து
ஆயில் ஃபில் பண்ணிட்டு சீலிங் பேக் பண்ண போகிறோம். ஓகே, இது என்ன கிரேட் ஆகுது சார்? எவ்வளோ எம்எல் ஊற்றணும் சார்? அது ஒன்றுக்கு சஸ்பென்ஷன்? ஆமாம் அது ஹார்ட் சஸ்பென்ஷன், சாஃப்ட்டு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ வந்து 32, 46, 68ன்ட்டு 3 கிரேட் இருக்குது. ஓகே, நம்ம பெரும்பாலும் வந்து 32ம் 46 தான் வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். அதனால் இது பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் லெவல் ஊற்றுறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு லெவல் இருக்கும். அதை தான் மெயின், அதை தான் ஊற்றணும். அதுக்கு மேலேயும் ஊற்றக்கூடாது, அதுக்கு கம்மியாகவும் ஃபில் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ரிசல்ட்டும் வராது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்னஸ் வந்து வரும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சீல் பேக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம நைட்ரஜன் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சீல் பண்ண போகிறோம், அதையும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ முன்னாடி எல்லாமே மேனுவல் சீலிங் தான் சார் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இது என்ன சார் சீலிங்க்கு ஒரு மிஷினில் வச்சுருக்கீங்க? ஆமாம், இது வந்து கம்பெனிலேயே யூஸ் பண்ணுற சீலிங் மிஷின் தான். ஓகே, இது வந்து யூனிவர்சல் சீலிங். எல்லா விதமான ஒரு 95% ஆஃப் ஷாக் அப்சர்வர்லாம் ப்ராப்பர் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துரும் இந்த மிஷினு. ஓகே, அதனால் இப்போ நம்ம அதை பார்த்துருவோம். ஓகே, இது இப்போ மேனுவல் பண்ணுறதை விட மிஷின் பண்ணுறது என்ன சார் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து 25 இயர்ஸாக வந்து மேனுவலில் ஹேமரில் தான் பண்ணுவோம். அதில் பர்டிகுலராக அதுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த சீல் டேமேஜ் ஆகாமல் லீக்கேஜும் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஸ்கில் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதை நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த மிஷின் வந்ததுனால இது வந்து யார் வேணாலும் ட்ரைனிங் எடுத்து நம்ம ட்ரைனிங் யாருன்னா கொடுத்தாங்கன்னா அவங்களும் பண்ணி கொடுத்தாலுமே 100% ரிசல்ட்டை கொடுத்துரும். லீக்கேஜ் வந்து வராது. ஓகே, ஃபுல் சேஃப்டி சீல்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக சீலிங் ஆகும். ஓகே, இந்த மிஷினில் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பக்காவாக பண்ண முடியும். இதில் வந்து 0% எரரு. ஸோ அதனால் என்னன்னா, ஸோ உங்களோட அந்த ஃபோர்க் ஆயிலும் சரி, அதுக்கப்புறம் கேஸும் சரி வெளியே வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா மிஷின் ஒர்க்குன்றதுனால ஸோ அந்தளவுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஒர்க்கு 90% முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கேஸ் ஃபில்லிங் பண்ணோம்னா ஓகே, அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை மறுபடியும் அசம்பிள் பண்ணி வண்டியில் மாட்ட வேண்டியதான். இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக நடந்த ப்ராசஸ் தான் இது. நடந்தது நார்மலாக. அது பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு மேலே வரும்பொழுது ஸ்ப்ரிங்கு டென்ஷனும் சேர்ந்து வரும்போது வண்டியை வந்து அப்படியே ஸ்மூத்தாக கொடுக்கும். அழுத்தின்னு இருக்காது. வண்டியில் வந்து வண்டியோட ஃபோர்ஸ் வந்து இன்ஜின் வெயிட் வந்து கீழ் நோக்கி விசையை அழுத்தம், இது எதிர் திசையிலேருந்து மேலே தூக்கி கொடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து விசை அழுத்தம் சஸ்பென்ஷன் அது வந்து மேலே வந்து ப்ரெஷர் மேலே ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும். இது எதுக்காக அப்படின்னா வந்து சீல் சேஃப்டிக்காக கொடுக்குற கப்பு. ஓகே, இந்த கப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. ஒரு சில ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் அவன் வந்து அந்த பேக்கிங் ரப்பர் கொடுப்பாங்க. ஒன்றுத்தில் வந்து அந்த பேக்கிங்லாம் இருக்காது. அது இதனால் வந்து எந்த ஒரு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. ஆனால் கம்பல்சரி மேலே போடும்போது இந்த மாதிரி வந்து ரப்பர் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து உள்ள இருக்க அந்த சீல் வந்து ஆமாம், இது வந்து சீல் ப்ரொடெக்டர். இது ரப்பர் பூட் ரப்பர். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மு வந்து இந்த மழை காலத்தில் சேறு தண்ணிலாம் படாமல் இருக்கிறதுக்கு. நம்ம அந்த பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ மேலே கீழே போயிட்டு வரும். ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி பைக்ஸில் கொரில்லா 450 இல்லை தண்டர்பர்ட் எக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பூட் ரப்பர். ஆமாம், எல்லாம் பர்பஸ் ஒன்று தான். பர்பஸ் ஒன்று, அதே பர்பஸ் தான் இங்கேயும். என்ன சார் கரெக்ட் தானே? இப்போ இதை வந்து நாம வந்து பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே கஸ்டமருக்கு வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சார் இதை எடுங்க சார். இப்போ ஓவரால் இது எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஸோ நம்ம அந்த பழைய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம உள்ளே இருக்க ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே இருக்க ஸ்ப்ரிங்கு. ஸோ இப்போ உள்ளே இருக்க அந்த டென்ஷன், ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு. ஸோ ஓவராலாக சேர்ந்து உங்களோட வெஹிக்கிளில் நீங்கள் புதுசாக எப்படி டெலிவரி எடுத்து அந்த கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணீங்களோ அதே கம்ஃபர்ட்டாக திருப்பி நம்ம கொடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ண ஆயில், சீல், நைட்ரஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு
2-3 இயர்ஸ் வந்து நல்லாவே வரும். இதை வந்து இன்னும் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து சர்வீஸ்லேயே நல்லா பண்ணணுன்ற ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அது இன் ஃபியூச்சரில் வந்து ஏன்னா இப்போ வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு ஷாக் அப்சர் வாங்கினா அந்த வண்டியிலே கொடுத்த அந்த குவாலிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டி குறைச்சி தராங்க. வண்டியில் வருது ஒரு 7-8 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் வருதுன்னா நம்ம ரெண்டாவது வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்க்குள்ளே தான் வருது. ஸோ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரீஒர்க் பண்ணுறதே ஒரு 5 இயர்ஸ் லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம நான் எதையுமே வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் கையில் ஹேமரிங் பண்ணும்போது நான் அந்த வீடியோவில் சொன்னேன் இது வந்து மிஷின் சீலிங் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். மிஷின் சீலிங் பண்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மிஷின் சீலிங் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இன்னும் லைஃப் இன்க்ரீஸ் இதுவே வந்து 2-3 இயர்ஸ் வரும். ஸோ இதுவே வந்து நல்ல ஒரு லாங் பீரியட் தான். இன்னும் அதை டெவலப் பண்ணுவோம். சரிங்க சார், இப்போ வந்து சஸ்பென்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆனால் அது எப்படி சரி பண்ணுறது சொன்னீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டினீங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இன்னும் டவுட்னா, இப்போ நிறையா டைம் வந்து ஷோரூம் சொல்லுவாங்க சார் சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் அதை மாற்றிடுங்க சார் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றாமல் ஓட்டிகிட்டே இருந்தால் கண்டினியூவாக வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம காரில் வரும் சார், அதை எப்படி சால்வ் பண்ணுறது? நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீக்கான புஷ் வந்து அந்த லோவர் ஆர்ம், இது பேர் வந்து லோவர் ஆர்ம். இதில் வந்து லோடு இன்ஜின் வெயிட் வந்து ஷாக் அப்சர் எடுத்துக்கல அப்படின்னா இன்ஜினோட மொத்த வெயிட்டும் 2 சைடில் இது லெஃப்ட்டு இன்னொன்று ரைட்டில் வரும். டோட்டலாக அந்த லோவர் ஆர்மில் வர புஷ்ஷு இந்த பால் ஜாயிண்ட்டிலெல்லாம் லோட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து லோவர் ஆர்ம் அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ண சொல்லி இது பண்ணுவாங்க. பட்ஜெட்டு கொஞ்சம் கூட வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கிட் இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து புஷ்கிட் அவைலபிள் வருது. ஒரு 5%க்கு வந்து புஷ்கிட் அவைலபிள் வராது. வரலன்னா ஃபுல் இதுவும் மாற்றிடலாம். இது வந்து புஷ்கிட்லாம் வரதுனால புஷ்கிட்டு பால் ஜாயிண்ட்லாம் வந்து நம்ம வந்து மாற்றும் போது உங்களுக்கு பட்ஜெட்டுமே கொஞ்சம் கம்மியாக வரும். இது மட்டும் அஃபெக்ட் ஆகாது. இதே மாதிரி ஸ்டீரிங் ரேக் அசம்பிளி நான் சொல்கிறது வந்து உள்ள அந்த ஸ்டீரிங் வீல் அதில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதில் காலத்தில் வந்து ப்ராப்ளம் வரும். சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஓட்டிட்டோம் அப்படின்னம்னா வரும். இது வந்து கீழே வந்து ஸ்டீரிங் ரேக்கில் வந்து பால் ஜாயிண்ட்டு, டைராய்டு எண்டு, அந்த சென்டர் ஷாஃப்ட் புஷ் எல்லாம் வந்து ரேக் அசம்பிளியில் போகும். அதே மாதிரி வந்து லிங்க் ராடு, மற்ற இந்த பேலன்ஸ் ராடு புஷ்ஷு அதெல்லாம் போகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்த உடனே எல்லாமே லோவர் ஆர்ம் புஷ்ஷு போயிருக்கா, பால் ஜாயிண்ட் வீக்காக இருக்கா, ஸ்டீரிங் ரேக்கில் வந்து எண்டு பால் ஜாயிண்ட்டு, லிங்க் ராடு, பேலன்ஸ் ராடு புஷ் எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து சர்வீஸும் பண்ண மாட்டோம். எதுனா இப்போ பால் ஜாயிண்ட்டு எண்டு அதெல்லாம் வந்து புதுசு போட்டுருவோம். இப்போ ரேக் வந்து அசம்பிளியாக வாங்கினா அது வந்து காஸ்ட் அதிகமாகும். அதில் வந்து பால் ஜாயிண்ட்டு போயிருக்கோம், எண்டு போயிருக்கோம். ரேக் வேணால் சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிங்க் ராடு புதுசாக போட்டுருவோம். இந்த புஷ்ஷெல்லாம் புதுசு வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே புதுசாகவும் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. அதுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போட தேவையில்ல. புதுசு இந்த சில்லற ஐட்டத்தெல்லாம் புதுசு போட்டுருவோம். மெயினான ஐட்டத்தெல்லாம் சர்வீஸுக்கு எடுத்துக்கலாம். அப்போ பட்ஜெட் நமக்கு வந்து கம்மியாகும். கம்பெனியில் கொடுக்குற எஸ்டிமேட்டுக்கும் இங்கே நம்ம பண்ணுறதுக்கும் பார்த்தா 50% டோட்டலாகவே கம்மியாகிடும். ஏன்னா அங்கே பண்ணாலும் அந்த லைஃப் டைம் தான் வரும். இப்போ நம்ம எல்லாமே புதுசு போட்டு எல்லாம் பண்ணாலும் அந்த லைஃப் அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே வரும். சஸ்பென்ஷன் கூடுதலாக வரும். இது எல்லாமே வந்து ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கார் வந்து சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு எஸ்டிமேட் வாங்கிக்கோங்க. எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கே வரணும் அப்படின்னா நம்மளோட ஷோரூம் தாங்க வந்துட்டோம். ஸோ நம்மளோட முத்து சஸ்பென்ஷன் ஒர்க்கு. ஸோ இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் லொக்கேட்டாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்தோடனே எல்லாமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே உங்களோட காரை வந்து பேல ஏற்றிட்டு ஒரு சஸ்பென்ஷன் செக் பண்ணிவிட்டு அதோட என்ன ப்ராப்ளம் இருக்குது அது எல்லாமே உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களை நிற்க வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் கொடுப்பாங்க. அதுக்கு எஸ்டிமேட்டும் எவ்வளோன்றது சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த எஸ்டிமேட்டும் நீங்கள் ஷோரூமில் வாங்கின எஸ்டிமேட்டும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதோட ஒரு 50% வந்து நீங்கள் காஸ்ட்டும் சேவ் பண்ணலாம். உங்களோட சஸ்பென்ஷனோட லைஃப் 50% நீங்கள் புதுசு வந்து என்னதான் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கி போட்டாலும் அதோட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சார் வந்து சொல்கிறாரு. கரெக்ட்? சூப்பர். சரிங்க சார், இப்போது இது வந்து மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? டைம் எவ்வளோ ஆகும்? இப்போ ஒரு வண்டி காலையில் வந்து செக் பண்ண வராங்கன்னா வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். காலையில் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் கொடுத்துருவோம். மத்தியானத்துக்கு மேலே வரவங்களுக்கு நைட்டு கொடுப்போம், இல்லைன்னா மறுநாள் டெலிவரி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி
ஸோ அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 பே 2 பே இல்லைங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஸ் இருக்குது? 9 பே. 9 பே இருக்குது. ஸோ 9 பே அப்படின்னா 9 காரை ஒரே டைம் நீங்கள் வந்து இங்கே சர்வீஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கான ட்ரைன்டு டெக்னீஷியனுமே இங்கே நிறைய பேர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட கார்ஸை எந்த அளவுக்கு பாசிபிளாக வந்து டெலிவரி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து 7200 ஸ்கொயர் ஃபீட்டு. 7200 ஸ்கொயர் ஃபீட், அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸு, வைடரான ஸ்பேஸ். எதுக்கோசம் இவ்வளோ பெருசாக பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா இப்போ டெய்லி நம்ம வந்து கார் வச்சுருக்கோம், டெய்லி ஒரு பிளேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கான ரொட்டீன் ஒர்க்ஸ் இருக்கும். ஒரு நாள் நம்மக்கிட்ட கார் இல்லை அப்படின்னா அன்றைக்கி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஸோ என்ன இன்னைக்கு கார் இல்லையே நம்மக்கிட்ட, ஒரு டைமுக்கு அந்த பிளேஸ்க்கு போக முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எவ்வளோ பாசிபிளாக டெலிவரி கொடுக்குமோ அந்த அளவுக்கு டெலிவரி கொடுத்துருவாரு. காஸ்டிங் பொறுத்தவரை எவ்வளோ சார் ஆகும் மினிமம் அப்படின்னா எவ்வளோ ஆகும் சார்? இப்போ சார் வந்து ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஆகும்போதே பண்ணோம்னா இப்போ கம்பெனியில் வந்து ஒரு 4 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு 18,000 அந்த மாதிரி வரலாம். இங்கே வந்தீங்கன்னா வந்து பாதினா ஒரு 9,000. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி மாட்டுற லேபர் வரும், அதில் போடுற மெட்டீரியல்ஸ் வரும், அந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சஸ்பென்ஷனுமே அடி வாங்கியிருக்கு, ரொம்ப ஓட்டிட்டோம் அப்படின்னம்மா அப்போ இந்த ஸ்டீரிங் ரேக்கு, லோவர் ஆம் எல்லாமே ஷாக் அப்சர் இன்க்ளூடிங் எல்லாம் கம்பெனியில் வாங்கினோன்னா ஒரு 35-40 அந்த அரௌண்டு கிட்ட போகும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 50% தான், ஒரு 19-20 அந்த மாதிரி வரும். அதில் லேபர் எல்லாமே அதுலேயே அடங்கிடும். உங்களுக்கு வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றது. கம்பெனியில் இப்போ சஸ்பென்ஷன் போயிடுச்சா இல்லை இந்த புஷ்லாம் போயிடுச்சா அப்படின்னு காரை வந்து நீங்கள் கைட்ட சொல்லதாங்க தெரியும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னே அப்படியே டிரான்ஸ்பரண்டே தெரியாது. ஸோ நீங்கள் காரெல்லாம் கைட்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதெல்லாம் வந்து எந்த பார்க்குறதுக்கு இது எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த ரப்பர்லாம் வந்து கட் ஆகிடும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கைட்ட சொல்ல தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ அதெல்லாமே வந்து மாற்ற சொல்ல ஸோ உங்களுக்கு லைஃப்ன்றது, உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்ன்றது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மூவ் பண்ணோன்ற மோட்டிவ்லாம் இல்லை, எது போயிருக்கோ அது மட்டும்தான் பண்ணுவோம். அதுதான் மெயின் ஹைலைட்டே. என்னென்னா எல்லாத்தையும் எடுத்து மாற்று, இது வந்து ஒரு 1 இயர் தாங்கும், இது வந்து ஒரு 3 மாதம் தான் வரும், இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி வர முடியாது, அந்த மாதிரி கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்பேர் மாற்றலாமா இல்லை அவங்க சாய்ஸ் தான். இது ஏன் விருப்பம். இப்போ நம்ம வந்து இதை காரை வந்து அந்த டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல அதை கைட்டி மாற்றம் லேபர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல ஒரே டைம் அதை பண்ணிட்டா உங்களுக்கும் வந்து காஸ்ட் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது வந்து நீடடாக இருந்தால் தான் மாற்றுவேன், எனக்கு நீட் இல்லை, இதே நல்லா தான் இருக்குன்னா அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த சஸ்பென்ஷன் உள்ளே இருக்க ஒர்க் மட்டும் பண்ணிட்டா போதும். என்ன சார், ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, கேஸ் ஃபில் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டாவே போதும், போதுமானதாக இருக்கும். சரிங்க சார். இப்போது நம்ம சென்னையில் இருக்கு இல்லையா? ஸோ சென்னையில் இருக்கவங்க நேரில் வந்து அவங்களோட கார்ஸை விட்டுட்டு உடனே வந்து ஒரு 1 டே வந்து 1 டேக்குள்ளே நீங்கள் பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ நம்ம வீடியோஸ் வந்து சென்னையில் மட்டும் இல்லை சார், அதர் ஸ்டேட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி வராங்க. எனக்கு வந்து பிர்லா சார் வீடியோ பார்த்துட்டு வந்து கர்நாடகாலேருந்து வந்தாங்க, கேரளாலேருந்து வராங்க, திருப்பதியிலேருந்து வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வராங்க. அவங்களாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குற மாதிரியும் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ இதில் என்னன்னா நம்ம எவ்வளோ வேகமாக கொடுக்குறோன்றதுலாம் இல்லை, எவ்வளோ நிதானமாக அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வண்டி ரோட்டில் நம்ம வந்து இப்போ டிரைவிங் பண்ணுறது இல்லையா, நம்ம இதை கேர்லெஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து டேக் டைம், எனக்கு வந்து டைம் கொஞ்சம் எடுத்து அதில் எல்லாமே பார்த்துட்டு நான் ட்ரையல்லாம் செக் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தா தான் எனக்கே திருப்தியாக இருக்கும். சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதுக்கப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகும். சூப்பர். ஸோ அதேமாதிரி இப்போ நீங்கள் வந்து டிஸ்பிளேல இந்த நம்பர் வரும். ஸோ சாருக்கு வந்து முன்னாடியே ப்ரீயராக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாருக்கு அந்த டைம் அவைலபிளாக இருப்பார். உங்களுக்கோசம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க இல்லை சென்னைக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா கூட ப்ரீயராக டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்ன சார், கரெக்டாக? கரெக்ட். சப்போஸ் உங்களோட கார் வரீங்க அப்படின்னா நான் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஸோ வெயிட்டிங் ஏரியாலாம் இருக்குது. ஸோ ஏசி வெயிட்டிங் ஏரியாஸ் இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் வெயிட் பண்ணி, ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நான் வந்து நேரில் பார்க்கணும் ஆசைப்பட்றேன்னா எக்ஸ்பிளேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஸோ டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சரி என்னோட கார் பிராண்ட் இது, மாடல் இது பண்ண முடியுமா கேட்டீங்க அப்படின்னாவே
சார் சொல்லிட்டாரு. சார் வந்து அரௌண்ட் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில்? நம்ம 97லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். அது வந்து 29 இயர்ஸ் இருக்கும். அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து இப்போ வர கார்ஸ் எல்லாம் கேஸ் ஃபீல்டு, அதுக்கு முன்னாடி ஆயில் டைப்லாம் பண்ணும்போதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி மாறி இருக்கு. ஈவன் இவி கார்ஸ்லாம் கூட இந்த சஸ்பென்ஷன் தான் வருது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த காலத்தோட பயணம் பண்ணோன்ற மாதிரி வந்து அந்த டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ப்ரீமியம் கார்ஸ்லாம் நிறைய என்கொயரிலாம் வருது. இந்த BMW, ஆடி, பென்ஸ், அது வந்து எனக்கு இன்னும் ப்ராப்பர் மெட்டீரியல்லாம் வராததுனால நான் வந்து இப்போதைக்கு அதை எடுக்கிறது. இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நாம அதையும் பண்ணுவோம். சூப்பர். ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ டிஸ்பிளே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி சார் உங்களோட கார் மாடல் எது, பிராண்ட் இது சொல்லிட்டீங்கன்னா பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாதுன்றத சார் வந்து கிளியராக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுறதுன்றது பண்ணிக்கலாம். கரெக்ட் சார். சரி guys, ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்த்துருப்போம். உங்களோட காரில் சஸ்பென்ஷன் ப்ராப்ளமாக அதை பார்த்து நீங்கள் இதுக்கப்புறம் கவலைப்படாமனா நம்ம சார் இருக்காரு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு. இந்த ஷோரூமோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் ரிவ்யூஸில் நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். சரிங்களா? ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. பை guys. ஒரே ஒரு நிமிஷம் guys, பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷாப் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இதேமாரி யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், ஃபேஸ்புக் வீடியோஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ உங்கள் பிஸ்னஸை வந்து நம்ம டிஜிட்டலாக வந்து கொண்டு வரோம். கூகுள் ஆட்ஸு, கூகுள் மை பிஸ்னஸ், A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஆன்லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம சைடில் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் சூப்பராக உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி தரலாம்.